பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நேற்று ஜிங்க் மினி மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட். நேற்று என்ன நடந்ததுன்னா மார்க்கெட் 109.5 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்ம மூவிங் அவரேஜ்லேயே கைடன்ஸ் எடுத்து ஸ்டே ஆகி கீழே இருந்தது. ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணோன்னா இது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இது பிரேக் பண்ணோன்னா மார்க்கெட் இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆச்சு. ஸோ பிரேக் பண்ணால் கன்சால்டேட் பண்ணி இப்போ நல்லா மார்க்கெட் மேலே போய் நம்ம நேற்று கொடுத்த டார்கெட்டில் ரீச் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் டார்கெட் ரீச் ஆகி இங்கே கீழே வந்து ஸ்டே ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் 110.6 இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன ட்ரேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 109.5 அப்படின்றதும் 108.5 ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த ஜோனை நாங்கள் முன்னாடியே மார்க் பண்ணோம். ஏன் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்தால் பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இந்த ஏரியாவில் 5ஆம் தேதியும் பாருங்கள், இங்கே 5ஆம் தேதியும் இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் மேலே பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இது கீழே இதை தொட்டும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து கடைசி வரைக்கும் இந்த ஜோனை பிரேக் பண்ணலை. கொஞ்சம் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் கூட இந்த ஜோன்லேயே ட்ரேட் ஆகி ஸ்டே ஆகிடுச்சு. ஸோ இதை பிரேக் பண்ணணும் மேலே போனாலும் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை ஒரு ஸ்டாப் லாஸாகவோ ஒன்று 109.5 ஸ்டாப் லாஸ் இல்லை 108.5 இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு இது வரைக்கும் பை பண்ணணும். இது கீழே வந்தால் தான் 108.5 கீழே வந்தால் தான் ஜிங்க் மினி மார்க்கெட் செல்லிங் வருதுன்னு அர்த்தம். 109.5 கீழே வந்துன்னா கொஞ்சம் செல்லிங் வரும். இது கீழே வந்தால் தான் கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் ட்ராப் ஆக பை பண்ணலாம். ஸோ இனி ட்ரேட் ஆகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்றது எங்கள் வெப்சைட்டில் எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் அதையும் மானிட்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.